பாப்பாங்களுக்கு வந்து இளநீ பிடிக்காது. ஆனால் இளநீ வெட்டிட்டு அதில் உள்ள அந்த வழுக்க இல்லை தேங்காய் உடைக்கிறப்ப தேங்காய் அதெல்லாம் கொடுத்தா அழகாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நான் பாப்பாங்களுக்கு இப்போ வரைக்காலுமே பேக்கெட் ஐட்டம் கொடுக்கறது கிடையாது. பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிற ஜூஸு அப்படி எதுவுமே இன்னும் கொடுக்க கிடையாது. நான் கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் இல்லை எங்கேயாவது இவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஸோ அதை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. அந்த இடத்த போய் நம்ம பிள்ளைங்களையும் திட்ட முடியாது, யாரையும் சொல்லவும் முடியாது. சொன்னால் எல்லாம் நம்ம மேலே வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்துட்டு பேக்கெட் ஐட்டம்ஸு பாட்டில் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் கொடுங்க அதுக்கு பதில். அதுக்கப்புறமேட்டா நிறைய இந்த கிழங்குலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சீசன் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து பனங்கிழங்கு சீசனு, அப்புறமேட்டா இளநீர் இதெல்லாம் வந்துட்டு, அப்புறம் வாட்டர் மெலன் இதெல்லாம் இப்போ கொடுங்க. பழங்கள்லாம் ரெகுலராக கிடைக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒபே பண்ணாதீங்க, அதெல்லாம் ரெகுலராக கொடுங்க. அதுக்கப்புறமேட்டா பயிர் வகைகள் கொடுங்க. மேக்ஸிமம் எல்லா பயிர் வகையுமே அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நிறைய சாப்பிட மாட்டாங்க தான். பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து 4 பாக்கெட் கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. இது சாப்பிட மாட்டாங்க தான். ஆனால் என்ன பண்ணுறது, நல்லதை பிடிக்க தான் செய்யுது. நம்ம தான் திணிச்சாகணும், வேறு வழி இல்லை. அவங்க உடம்புக்கு எது நல்லதோ அதானே கொடுக்கணும். இப்போலாம் நிறைய பேருக்கு சின்ன குழந்தையிலே சுகர் வருது, அது வருது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம பிள்ளைங்க ஹெல்த்து நமக்கு தான் முக்கியம். அடுத்தவங்களுக்குலாம் என்ன கிடக்கு.